தினமும் சொல்ல வேண்டிய வல்லமை மிகுந்த 10 ஸ்தோத்திர பலிகள். ஜீவனுள்ள தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திர பலிகள் ஆண்டவரை துதிக்கிற சிறந்த வழி. ஆனால் பல்வேறு காரணங்களால், வேலை பலுவால் 1000 ஸ்தோத்திர பலிகளை சொல்ல நேரமில்லாமல் இருக்கிற சமயங்களில் இந்த முக்கியமான 10 ஸ்தோத்திர பலிகளை தினமும் சொல்வதன் மூலம் நம் தேவனின் ஆசீரை பெற்றுக்கொள்ளுங்கள். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காய் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசிர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்புக்குரியவர்களே, இந்த 10 ஸ்தோத்திர பலிகளை பக்தியுடன் சொல்லி இறை ஆசீரை பெற்றுவிட்டீர்கள் என்று நம்புகிறோம். மேலும் உங்களுக்கு பிடித்த ஸ்தோத்திர பலியை கமெண்ட் செய்யவும், நாங்களும் தெரிந்து கொள்கிறோம். நன்றி.